தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதன் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இங்கே 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் பொழுது சில காரியங்களை அவன் வலியுறுத்தி எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக அந்த 12ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் ஒரு காரியத்தை வலியுறுத்தி எழுதுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கை என்கிறது கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உடையவர்களாக வாழுகிற வாழ்க்கை. நமக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை வாழுகிறதற்கு நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் விசுவாச வாழ்க்கையை தேவன் நம்முடைய கரத்தில் ஒப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வருவாரானால் அவருடைய வருகை மத்திய ஆகாசத்தில் வெளிப்படுகிறது வரையிலும் நாம் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகிற பிள்ளைகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகிறவர்கள், விசுவாச வாழ்க்கை நடத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த விசுவாசத்திற்காக நல்ல ஒரு போராட்டம் போராடிதான் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக விசுவாச வாழ்க்கை வாழுகிறபடினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகிறபடினாலே நமக்கு இந்த உலகத்திலிருந்து பலவிதமான போராட்டங்களும் உபத்திரவங்களும் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நல்ல முறையில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே போராடி ஜெயம் பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருடைய சந்நிதியிலே நிலைநிற்கிறதற்கு பாத்திரவான்களாக பாத்திரவதிகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் பொழுது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அல்லேலூயா. நீ விசுவாச வாழ்க்கை வாழுகிறாய். கிறிஸ்துவுக்காக நீ கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்து அவர் விசுவாசித்து வாழுகிறவனாக இருக்கிறாய். ஆக கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகிறதுனால உனக்கு நல்ல போராட்டங்கள் வரும். நீ கிறிஸ்துவனுடைய ஊழியங்களை செய்கிறதுனால உனக்கு போராட்டங்கள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆக இவைகளில் எல்லாம் நீ ஜெயம் கொண்டு நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிலை நிற்கிறதற்கு நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கூட கர்த்தரை சேவிக்கிறவர்கள், நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், நாமும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திற்காக ஒரு போராட்டம் போராடி ஜெயம் கொண்டு விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அந்த வசனத்திலே பவுல் நிருபத்தில் எழுதும் பொழுது நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் வாழுகிறதற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே ஏற்படுத்தப்பட்டு அவருடைய அவயவங்களாக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ள வேண்டும்.
நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கிறதற்கு ஏதுவாக நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. நாம் எதை இழந்தாலும் நித்திய ஜீவனை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதானமாய் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதற்கு தான் மத்திய ஆகாசத்துல வரப்போகிறார். அவருடைய வருகையில நாம் நித்திய ஜீவனை பெற்று அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு வாழுகிறதற்கு நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் தேவன் நித்திய ஜீவனை தரமாட்டார். அநேகர் கர்த்தருடைய சபையில வருகிறது, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, ஒரு சுகத்தை தரமாட்டாரா, ஒரு விடுதலையை தரமாட்டாரா, ஒரு நன்மையை தரமாட்டாரா, அல்லது ஒரு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டாரா, இப்படி ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்து தான் சபையில வர்றாங்க. ஆனா ஆண்டவர் சபைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது நித்திய ஜீவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக வருகிறவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். நித்திய ஜீவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை பாடி துதித்து ஆராதித்து ஜெபித்து அவருடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழுகிறவர்கள், சபையினுடைய உபதேச சட்டத்திட்டத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்து நித்திய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாகிய நித்திய ராஜ்யத்திலே வாழ்ந்திருக்கிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தில் உண்டாகி இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இன்மைக்காக கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவனாக இருப்பானானால் அவன் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனுக்காக கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து நித்திய ஜீவனையே பற்றி கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது தேவனுக்குள்ள மறைந்திருக்கிற நம்முடைய நித்திய ஜீவனை தேவனாகிய இயேசு கொண்டு வரும் பொழுது அந்த நித்திய ஜீவனை பெற்று நித்திய காலம் அவரோடு வாழ்ந்திருக்கிறதற்கு, அவரை தேடுகிறவர்களாக அவரை சேவிக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்தில வலியுறுத்தி இந்த காரியத்தை எழுதுகிறதற்கு காரணம், ஏராளமானவர் தீமோத்தேயு சபையில வருவார்கள், அவர்கள் அற்புதங்களை நன்மையும் பெற்றுவிட்டு பின்மாறி போய்விடுவார்கள். சிலர் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து நீ போதிக்கிற உபதேசத்தை விட்டு வழி விலகி போவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிறவனாக காணப்படணும். உனக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனாகிய பந்தய பொருளை பெறுகிறதற்கு தான் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய், அதற்காக நல்ல போராட்டம் போராடுகிறாய். நீ போராடுகிற போராட்டத்தில் ஜெயம் பெற்று நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசித்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையாக நிருபத்தில் எழுதுகிறார். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டும் இருக்கிறாய். அல்லேலூயா. தீமோத்தேயுவே, நீ இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் போராடவும், கிறிஸ்து உனக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நீ பற்றி கொள்ளவும் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் அழைத்தார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழும்படியாக, அவருடைய நித்திய ஜீவனை பற்றி கொண்டு
அந்த நித்திய ஜீவனை பெற்று அவரோடு வாழ்ந்திருக்கிறவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். நீ அநேகர் மத்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல சாட்சியை அறிக்கை பண்ணி இருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ரட்சித்த நாட்களிலே நீ ஆண்டவரை குறித்து சாட்சி கூறி நல்ல அறிக்கை பண்ணினவனாக இருக்கிறாய். அது அநேகர் நடுவில் பண்ணப்பட்ட சாட்சியின் அறிக்கையாக இருக்கிறது. அந்த சாட்சியின் அறிக்கையையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். நீ செய்த சாட்சியின் அறிக்கை நல்ல சாட்சியுடையதாக இருக்கிறது, நல்ல அறிக்கை உடையதாக இருக்கிறது. நீ கர்த்தருக்கு முன்பாக நல்ல சாட்சி உடையவனாக இருக்கிறாய். அல்லேலூயா. அந்த சாட்சியையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறபடினால தான் வெண் வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய சபையில வந்து ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதித்து சேவித்து அவர் மேல பயபக்தியாக இருந்து அவருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவர்களாக, அவருடைய வேத வசனத்தை தியானித்து அதை கை கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாட்சி தீமோத்தேயுக்கும் உண்டாயிருந்தது. தீமோத்தேயும் அந்த சாட்சியின் அறிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் வலியுறுத்தி எழுதுகிறது போல, நமக்கு அந்த சாட்சி உடையவர்களாகத்தான் இன்றைய தினத்திலே நாம் சபைகளிலே ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை இன்ன விதமாக ரட்சித்தார், என்னை எல்லா அழிவுக்கு நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ரட்சித்த விதத்தை குறித்து அநேக ஜனங்கள் மத்தியிலே நல்ல சாட்சியான அறிக்கை பண்ணினவர்களாக இருக்கிறோம். அந்த சாட்சியின் அறிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தமும் காத்துக்கொள்ளணும், அல்லது நாம் இந்த உலகத்திலே வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது நம்மேல விழுந்த கடமை. நாம் உலகத்தின் முடிவு பரியந்தமோ அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுபோலதான் நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாம் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சாட்சி பகர்வார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு உகந்ததாக இருக்கிறது. இயேசுவை பிரியப்படுத்தி வாழுகிறோம். நாம் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு உடையவர்களாக வாழுகிறோம். இதை பார்க்கிற மக்கள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சாட்சி கூறுவார்கள். இவர்கள் ஒரு காலத்திலே ஆண்டவரை அறியாத நாட்களிலே உலக வழக்கத்தின்படி உலக சடங்காச்சாரங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக, உலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக, உலகத்தோடு ஒத்து ஒரு வாழ்க்கை நடத்தினவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறி அவரை விசுவாசித்து வாழுகிறார்கள். அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்திற்காக போராட்டமான ஒரு வாழ்க்கை நடத்தினாலும் போராடி ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகையால் இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லி சாட்சி கொடுப்பார்கள். அல்லேலூயா.